வணக்கம். நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு எடுக்கிறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையில அப்படியா? ரிச்சர்ட் டேலரோட மிஸ்பிஹேவிங் புத்தகத்துல நம்ம முடிவுகள் ஏன் பல சமயம் தர்க்கத்தை மீறி ரொம்பவே விசித்திரமான ஆனா சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்றாரு. வாங்க நம்ம மனசோட இந்த விளையாட்டுகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம ரெண்டு பேரை பார்க்கலாம். ஒருத்தர் பேரு ஈகான். இவரு எக்கனாமிக்ஸ் புக்ல வர்ற மாதிரி எப்பவும் கரெக்டா கணக்கு போட்டு லாப நஷ்டம் பார்த்து ரொம்ப சரியா முடிவெடுப்பார். இன்னொருத்தர் ஹியூமன். அதுதாங்க நாம எல்லாரும். நாம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்போம், சில சமயம் தப்பு பண்ணுவோம், நியாயம் பார்ப்போம். நாம ஏன் அந்த ஈகான் மாதிரி இல்லாம இப்படி ஒரு ஹியூமனா நடந்துக்கிறோம்? அதுக்கு பின்னால இருக்கிற அந்த உளவியலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ அதாவது ஹியூமன்ஸ் ஒரு பொருளோட மதிப்பை எப்படி முடிவு பண்றோம்? இங்கதான் ஒரு சின்ன மேஜிக்கே நடக்குது. அதாவது ஒரு பொருள் என்னோடையது அப்படின்னு ஆன உடனே அதோட மதிப்பு நம்ம கண்ணிலே அப்படியே தலைகீழா மாறிடுது. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க, புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன கற்பனையான சூழ்நிலையை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஒரு அரிய நோய் வர்றதுக்கு 1000ல் ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த நோய் வந்தா வலியே இல்லாம உடனடியா மரணம் நிச்சயம். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஒரு மருந்து இருக்குன்னா அதுக்கு நீங்க எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? பொதுவா இந்த கேள்வியை கேட்டப்போ நிறைய பேரு ஒரு $2000 வரைக்கும் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே கேள்வியை நாம கொஞ்சம் திருப்பி போடலாமா? இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க 100% ஆரோக்கியமா இருக்கீங்க. அதே 1000ல் ஒரு பங்கு ஆபத்தை நீங்களா ஏத்துக்க சம்மதிக்கணும்னா குறைஞ்சது எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணும்னு கேப்பீங்க? லாஜிக்கா பார்த்தா குடுக்கற காசும் கேட்கற காசும் கிட்டத்தட்ட ஒன்னாதானே இருக்கணும். ஆனா நிஜத்துல மனுஷங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பதில் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் சுமார் $5 லட்சம். பாத்தீங்களா? ஒரு ஆபத்தை நீக்கிறதுக்கு நாம கொடுக்கிற பணத்தை விட அதே ஆபத்தை ஏத்துக்கிறதுக்கு நாம பல 100 மடங்கு அதிகமா பணம் கேட்கிறோம். இது நம்ம மனசோட ஒரு ஆழமான ரகசியத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. இதுக்கு பேர் தாங்க என்டவுமெண்ட் எஃபெக்ட். தமிழ்ல சொல்லணும்னா உடைமை விளைவு. சிம்பிளா சொன்னா, ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துட்டா அது நம்மளோடது ஆகிட்டா போதும், அதோட மதிப்பு நம்ம மனசுல வான அளவுக்கு எகிரிடும். அது நம்ம ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, கையில இருக்கிற ஒரு சாதாரண காஃபி மக்கா இருந்தாலும் சரி. சரி, இது வெளியுலகத்துல நடக்கிற விஷயம். இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் நமக்குள்ள திருப்போம். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ளேயே தினமும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டே இருக்கு. என்ன யுத்தம் அது? வாங்க பார்க்கலாம். ரிச்சர்ட் டெய்லர் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ளே 2 பேர் இருக்காங்களாம். ஒருத்த பிளானர், அதாவது திட்டமிடுபவர். இவரு ரொம்ப தூரமா யோசிப்பாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிக்கணும், உடம்புக்கு நல்லது சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நல்ல புள்ளையா பேசுவாரு. இன்னொருத்த டூவர், அதாவது செயல்படுபவர். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. உடனடி சந்தோஷம்தான் முக்கியம். இப்போவே அந்த பீட்சா சாப்பிடணும், இப்போவே நான் அடம் பிடிக்கிறேன் நம்மளோட இன்னொரு முகம். இதுக்கு டேலர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. ஒரு டின்னர் பார்ட்டியில ஒரு கிண்ணத்துல இந்த முந்திரி பருப்பை எடுத்து தனியா வைக்க சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு, அது கண்ணு முன்னாடி இருந்தா நான் இன்னும் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு சொல்றாரு. இதை ஒரு ஈகான் கேட்டா என்ன சொல்லும்? சாப்பிட வேணானா நீங்களே நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு லாஜிக் பேசும். ஆனா ஹியூமன்ஸான நமக்கு அதுல இருக்கிற சிக்கல் தெரியும். நம்ம பிளானர் அந்த அடம் பிடிக்கிற டூயர் கிட்ட இருந்து ஜெயிக்கணும்னா அந்த சபலத்தை கண்ணு முன்னாடி இருந்து தூக்கிடணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த யுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெளி உலகத்துல நம்மளோட நியாயம் பார்க்கற குணமும் நடந்து முடிஞ்ச விஷயங்களை விடாம பிடிச்சிட்டு இருக்கிற குணமும் நம்மள எப்படியெல்லாம் லாஜிக்கே இல்லாம முடிவெடுக்க வைக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ரொம்ப ஃபேமஸான உதாரணத்தை எடுத்துப்போமே. ஒரு ஊரையே பயங்கரமான பனிப்புயல் தாக்குது. அதுக்கு மறுநாள் காலையில ஒரு கடைக்காரர் பனிய ஆள்ற மண்வெட்டியோட விலைய $15லேருந்து $20 ஏத்திடுறாரு. பொருளாதார ரீதியா பார்த்தா இது சரிதான். தேவை அதிகமா இருக்கு, அதனால விலை ஏறுது. சிம்பிள். ஆனா ஒரு மனுஷனா, ஒரு ஹியூமனா உங்களுக்கு இது எப்படி தோணுது? என்னாச்சு தெரியுமா? 82% மக்கள் இது ரொம்ப அநியாயம், இது மக்களை சுரண்ட வேலைன்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு ஈகான் இத ஒரு சாதாரண டிமாண்ட் அண்ட் சப்ளை விஷயமா பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்கிற அந்த நியாய உணர்வு இல்ல இது தப்புன்னு சத்தம் போடுது. இந்த நியாய உணர்வு மாதிரியே நம்மள தப்பான வழிக்கு கொண்டு போற இன்னொரு விஷயம்தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. தமிழ்ல சொன்னா மூழ்கிய செலவு பிறழ்வு. இது என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் ஒலிக்கும், ஏற்கனவே இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம், இப்போ இதை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு. இத நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. காசு கொடுத்துட்டோமேன்னு ஒரு போர் அடிக்கிற படத்தை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கறது, ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு காலை கடிக்கிற ஒரு ஷூவை திரும்ப திரும்ப போட்டு அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் இதுக்கு சூப்பர் உதாரணம். போன காசு போனதுதான். ஒரு ஈகான் அதை பத்தி கவலைப்படாது. ஆனா நாம அந்த பணத்தை வீணடிச்சிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில தொடர்ந்து நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம்.
அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி நாம தர்க்கத்தை மீறி நடந்து கொள்றது ஏதோ அப்பப்போ நடக்கிற தப்பு கிடையாது. இது ரொம்பவே இயல்பானது, நம்மால கணிக்கக்கூடியது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மால இன்னும் தெளிவான சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட நான் விட்டுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பெரிய கச்சேரிக்கு ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட் வாங்கிட்டீங்க. ஆனா கச்சேரி என்னைக்கு வெளியே பயங்கரமான பனிப்புயல், வண்டி எடுத்துட்டு போறதே ரொம்ப ஆபத்து. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் காசு வீணாக கூடாதுன்னு அந்த ஆபத்துல வண்டி எடுத்துட்டு போவீங்களா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காசு இப்போ ஒரு மூழ்கிய செலவு, அது திரும்ப வராது. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, அந்த கச்சேரியை விட உங்க பாதுகாப்பு முக்கியமா இல்லையாங்கிறது தான். இத மனசுல வச்சுட்டு உங்க முடிவு என்னவா இருக்கும்? நம்மளோட இந்த சின்ன தவறுகளை பத்தி புரிஞ்சுக்கிறது நம்மள ஈகான் மாதிரி மாத்திராது. ஆனா கண்டிப்பா நம்மள ஒரு புத்திசாலியான ஹியூமனா மாத்தும். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அறிவை பகிர்வோம், அன்பையும் பகிர்வோம். நன்றி.